எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏன் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது, இல்லை இப்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாங்கலாமா வேண்டாங்கம்மா அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா, அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஜுவல்லரியோட ஷேர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 795 52 வீக் ஹை. அதுலேருந்து பயங்கரமாக 38% மேலே குறைஞ்சி இப்போ ரூ. 459 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடைசியான நாளும் 4% பக்கம் இறங்கியிருக்கு. ஸோ நீங்களே கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரைஸ் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பார்க்கலாம். நல்ல ரூ. 100 கிட்டத்துலேருந்து ஏப்ரல் 23 அன்னைக்கு ரூ. 100 இருந்திருக்கு, ரூ. 104. அதுலேருந்து ஒரு 600-800% வரைக்கும் ஏறி கிட்டத்தட்ட ரூ. 700 பக்கம் போயிட்டு இப்போ ரூ. 458 இருக்குது. ஒரு நல்ல சரிவு. கடந்த ஒரு மாதமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் சரிஞ்சிட்டே தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இங்கே ரூ. 787 நீங்களே பார்க்கலாம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு 20 நாள் ட்ரேடிங் செஷன்லேயே இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காரணம் 6 மாத லோக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணமாக என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் மேலும் அடிஷ்னல் ஷேரை பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஷேரை பிளெட்ஜ் பண்ணுறது வழக்கம்தான். ஆனால் அது ஷேருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பிளட்ஜிங் இல்லாமல் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு நல்லது. பிளட்ஜ் பண்ணால் வேற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கண்ட்ரோல் போகுது. ஸோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படும். நெக்ஸ்ட் வார்பர்க் பிங்கஸ், அவங்க ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம். கல்யாண் ஜுவல்லர்ஸில் 9.17% ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க என்டையராக ரூ. 535 டோட்டலாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்க போகிறது. ப்ரொமோட்டர் அதில் 2.36% எடுத்துட்டாங்க. ஆனால் மற்றதை ஃபுல்லாக செல் பண்ணனால இதுவே ஷேர் ப்ரைஸ் இறங்கிறதுக்கான ஒரு மெயினான காரணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ரூமர்ஸ், அது இந்த ஷேர் பிளட்ஜ் பற்றின ரூமர்ஸ், ஆடிட் ரூமர்ஸ் கல்யாண் ஜுவல்லரி கடந்த ஓரிரு மாதங்களாகவே வந்துட்டுருக்கு. ஸோ இதுவுமே ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு அபோவ் ஆவரேஜ் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு காரணம். இது மட்டும் இல்லாமல் எல்லாத்த விட ஒரு மெயினான காரணம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் சார்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் பிஇ ரேஷியோ தான் வேல்யூவேஷனுக்கு முக்கியம். கடைசி ஒரு வருடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருடம் 68 பிஇயில் இருந்திருக்கு. மே 24 68 பிஇ ரேஷியோவே அதிகம்தான் ஒரு ஜுவல்லரி கம்பெனிக்கு. இருந்தாலுமே ஒரு ஜுவல்லரினா ஒரு ப்ரீமியம் பிஇ கொடுப்பாங்க. 68 பிஇன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து பிஇ ரேஷியோ தொடர்ந்து ஏறிட்டே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 தாண்டி லாஸ்ட்டாக இறங்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 130 பிஇ ரேஷியோவில் இருந்திருக்கு. 129 பிஇ ரேஷியோ. ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிகம். ஈவன் டைட்டன் ஒரு நல்ல எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க, வாட்சஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களே 100 பிஇ தாண்டல, அவங்கள விட அதிகமான பிஇ ரேஷியோ. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ வேல்யூவேஷன் அதிகம்னா கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் கரெக்டாக தான் செய்யும். ஸோ அதுதான் இங்கேயும் மாறி இருக்குது. 129 பிஇ, மார்க்கெட் கண்டிஷனும் சரியில்லை. ஸோ மார்க்கெட் கரெக்டாகும் போது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ் அதை விட அதிகமாக கரெக்ட் ஆகும். ஸோ அதுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேயும் நடந்திருக்கு. 129 பிஇலேருந்து இப்போ சரிஞ்சு 75 பிஇக்கு வந்திருக்கு. இதுவுமே இப்போ ஹையஸ்ட் பிஇ தான். ஆனால் ஒரு ஜுவல்லரி கம்பெனிக்கு ரீசனபிள். நெக்ஸ்ட் இவங்களோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ப்ராஃபிட் மார்ஜின் டிக்ளைன் ஆனாலும் ரெவன்யூ கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஒரு 30 அண்ட் அபோவ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த குவார்ட்டர் இன்னும் ரிசல்ட் வரல. லாஸ்ட் குவார்ட்டர் 37% ரைஸ் ஆகிருக்கு ரெவன்யூ. ஸோ இதெல்லாம் காரணம் தான் ஸ்டாக் ப்ரைஸை இறக்கிறதுக்கான காரணம். ஸோ மெயினாக நீங்கள் அதுதான் சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு 3-4 மாதங்களாக. அதுதான் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம். ஸோ ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற ஜுவல்லரிஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதுக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி
ஒரு பயங்கரமான பிஇ ரேஷியோ ஹையில் இருந்திருக்கு. ஸோ அந்த காரணம் தான் வந்து இப்போ வந்து இறங்குனதுக்கான காரணம். ஸோ இது வந்து மேலும் இறங்குமா இறங்காதான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு கொஞ்சம் மேலும் இறங்கலாம். ஏன்னா வந்து இப்போயும் பிஇ ஹையாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது இதுவும் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். கண்டிப்பாக லாங் டேர்மில் வந்து இது ஒரு நல்ல ஸ்டாக் தான், எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இப்போ வந்து வேல்யூவேஷனை பொறுத்து தான் நீங்கள் வந்து வாங்கணும். இறங்கியிருக்குன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா இறங்கின ஸ்டாக்கே 75 பிஇயில் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே கம்பேர் பண்ணி இப்போதைக்கு இந்த ப்ரைஸ்க்கு என்ன பிஇ என்ன வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணி தான் வாங்கணும். ஆல்ரெடி 40% விழுந்துச்சு, இதுக்கு மேலே விழுகாதுன்னு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இதுக்கு மேலேயும் விழுகும். அதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து பிஇவை ஜட்ஜ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் டிப் ஆகும்போது கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டில் ப்ரைஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த கன்சிடரேஷன் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.